ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் காட்டிடுறேன் என்ன ப்ராடக்ட்னு. சாரி, ஆக்சுவலாக அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ காட் திஸ். அகேரோல் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் ப்ராடக்ட் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபேஷியல் ஹேர் அப்படின்றது மேக்கப் போட்டாலும் சரி, இல்லை மேக்கப் போடலைனாலும் சரி, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வந்து மேக்கப் போடுறோம் அப்படின்றப்ப ஒரு மாதிரி அங்கங்கே கிராக்ஸ் மாதிரி தெரியறதா இருக்கட்டும், பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதே நம்ம மேக்கப் போடலை அப்படின்னாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். கன்ஃபார்மாக இது வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப சில பேர் வந்து த்ரெட்டிங் போவாங்க. த்ரெட்டிங் போகிறப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் வேக்சிங் பண்ணுறதும், ஃபேஷியல் வேக்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அகெயின் அதுவுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஸோ ஃபேஸில் இருக்க ஹேரை வந்து வேக்ஸ்லாம் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றப்ப அது வந்து நம்ம ஸ்கின்ல இப்படி ஒட்டி டப்புன்னு எடுத்துகிட்டு வரும் இல்லையா? ஸோ அப்படி ஒட்டி எடுத்துகிட்டு வரப்போ ஸ்கின்னோட கொலாஜன் லெவல் வந்து கம்மியாகி ஸ்கின் வந்து டைட்டனாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே லூசன் அப் ஆயிரும். ஸோ அது அகெயின் ட்ராபேக். அது இல்லை அப்படின்னா இந்த எபிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் அதுவும் அகெயின் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். சரி, அது இல்லை அப்படின்னா பெயின்லெஸ் அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு இந்த ஷேவிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேவிங் பண்ணுறப்ப என்ன ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஷேவ் பண்ணி எடுக்கிறதுனால ஸ்கின்னை ட்ரை பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் திக்கனாகி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஸ்டில் அது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போ தான் இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் அகேரோலேருந்து பார்த்தேன். இது வந்து இப்போ ஷேவிங் இல்லையா அப்படின்னா இது ஷேவிங் கிடையாது. இது வந்து எந்த மாதிரி அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து இப்போ இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கார்னரில் கொஞ்சம் ஹேரை விட்டுட்டு தான் கட் பண்ணோம். அப்படி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் வந்து இந்த திக்கனாகி வர்றது, இந்த ஓப்பன் போர் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஷேவிங் பண்ணுறப்ப. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து பெனிஃபிஷியலாக எனக்கு பட்டுச்சு. அண்ட் இப்படி தான் வந்துச்சு பேக்கேஜிங்கில் என்னென்ன இருந்ததுன்னு காட்டுறவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் க்ரூமிங்கிறது ஆக்சுவலாக நாட் ஒன்லி ஃபார் ஃபீமேல், மேலாக இருந்தால் கூட வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ ஓகே, நம்ம நல்லா தான்ப்பா இருக்கோம், இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கோம், நம்ம நீட்டாக வந்து கிளம்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு நம்மளுக்கு நம்மளை மற்றவங்க பார்க்குற விதத்தையுமே மாற்றும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அந்த ப்ராடக்ட்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டியாக காம்பேக்டாக ஒரு மிஷின், இது நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ தட் நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட, இல்லை ஒரு டூரே போகிறோம் 1 வீக் 2 வீக்லாம் இருக்க போகிறோம் அப்படின்னா கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடத்தையும் அடைக்காது. அண்ட் இதுக்கான சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஒரு க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுச்லேயே நம்ம எல்லாத்தையுமே போட்டு கேரி பண்ணிக்கலாம். ஆல் டுகெதர் இன் ஒன் பிளேஸ் மாதிரி இருக்கும். டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் நம்ம அடாப்டர், ஃபோன் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான். அண்ட் நம்ம சார்ஜ் போடும்போது க்ரீன் லைட் எரியும். அந்த ரெட் எல்இடி லைட்டாக அது எப்போ மாறுதோ அப்போ வந்து சார்ஜ் டவுன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க்குமே வந்துட்டு சூப்பராகவே பண்ணுது. நான் டெமோ காட்டியிருக்கேன் பாருங்கள்.
ஓகே. இப்ப என்னோட அப்பர் லிப்ஸ்ல ரொம்ப மைன்யூட்டா குட்டி குட்டி ஹேர்ஸ் தான் இருக்கு. ரொம்ப பெருசா இருக்காது. ஏன்னா நான் ரெகுலரா வந்துட்டு இது பண்றேன் அப்படின்றனால. இப்ப லாஸ்ட் ஒரு 1 to 1 1/2 வீக்ஸா தான் நான் வந்து எதுவுமே பண்ணாம வச்சிருக்கேன். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த காது கிட்ட அந்த இடம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க எல்லாமுமே ஹேர் growth இருக்கு. இப்ப நல்லா க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். மீச மாதிரி. ரொம்ப எவிடென்ட்டா எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்துட்டு இருக்கும். ஸோ அத தான் நம்ம வந்துட்டு இப்ப இது பண்ண போறோம். அதே மாரி இந்த காதுகிட்ட இருக்க ஏரியாவுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிரலாம். உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி காட்டியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கீழே இருக்க பவர் பட்டன் ஆன் பண்ணோம்னா அது வந்துட்டு கிரீன் கலர் எல்இடி லைட் காட்டி அது வந்து எரிய ஆரம்பிச்சிருது. இப்படி சர்க்குலர் மோஷனில் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து டியூவல் லேயர் பிளேட் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்மளை எதுவும் ஸ்கின் எல்லாம் ஹார்ம் பண்ணாது. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்சோ இது பெயின் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட ஹீட் ஆகவே இல்லை. நான் பண்ண வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். பட் ஸ்டில் அந்த கொஞ்ச நேரம் வரைக்குமே எனக்கு எந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க ஹேரில் ட்ரையாக இருக்க ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணோம். வெட்டாவோ ஆயிலியாவோ இருக்க ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது மேனுவலில் போட்டிருந்தது. இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, எந்த ப்ராடக்ட்னாலுமே அந்த மேனுவலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக சீக்கிரமே இந்த வீடியோலேயே வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் இது பண்ணிகிட்டே இருக்க கேப்பில் நான் உங்கள்கிட்ட சில விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கப்புள் ஆஃப் டேஸோட vlogன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நாள் நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஓட்டிங் டே 19th ஏப்ரல். ஸோ நான் வந்து என்னோட கடமைக்கு நான் போய் ஓட் போட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு யார் வந்து ஒரு பெஸ்ட்டான கேண்டிடேட் தோணுச்சோ அவங்களுக்கு நான் போட்டுட்டேன். எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா நான் நிறைய வாட்டி நோட்டாக்கு போடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட ஓட் போடும்போதெல்லாம் என்னோட ஆப்ஷனே வந்து நோட்டாவாக தான் இருந்தது. அப்போ எனக்கு தெரியாது நோட்டா அப்படின்றதுக்கு நான் என்னோட அசம்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஓவராலாக ஒரு 100% ஓட்டில் 50% நோட்டாக்கு வந்துருச்சு அப்படின்னாலே விச் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இவங்க யாரும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் லேட்டர் எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா 100% நோட்டாக்கு விழுதா மட்டும்தான் நோட்டா வந்து வேலிடு அப்படின்னு. பட் அது எப்படி பாசிபிள் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிற்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என் ஓட்டை நான் எனக்கு தான் போட்டிருப்பேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு போடுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போடுவாங்க. இவங்க போட்டாலே 100%ல மினிமம் ஒரு 1% ஆயிடாதா? அப்படி ஆயிடுச்சுனாலே இல்லை 0.5%, 0.2% ஆயிடாதா? அப்படி ஆயிடுச்சுனாலே நோட்டா வந்து இன்வேலிட் அப்படின்னா எந்த காலத்துலேயுமே நோட்டா வந்து வேலிடாகவே இருக்காது தானே? எந்த காலத்துலேயுமே நோட்டாக்கான வேல்யூ இருக்காது தானே? இது இருக்கிறதே சும்மா அப்படின்னா அதை வச்சு என்ன பிரயோஜனம்? அது எதுக்கு வச்சாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏதோ சரிப்பா உங்கள் ஆசைக்கு நாங்களும் வைக்கிறோம், நீங்களும் குத்துனா குத்திட்டு போங்க, ஆனால் அதில் வேல்யூவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு தெரியல. பட் இப்போ கூட எனக்கு ஒரு டவுட் என்னென்னா நிஜமாவே அப்படி தான் இருக்குமா, இல்லை நம்மளுக்கு தான் ராங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டாவை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கா அப்படின்றது என்னோட ஒரு பெரிய கொஷின். பிகாஸ் எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. பட் எனக்கு வந்து இது தோணிக்கிட்டே இருக்கும், எதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி எடுக்கும்போது ஒன்று மட்டும் பெரிய ஹேராக இருந்தது. அது மட்டும் தான் கேமராவில் விசிபிளாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதை கையில் எடுத்து இப்படி காட்டிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக க்ளீன் பண்ணும்போது பாருங்களேன், அப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அந்த சர்ஃபேஸ் மேலேயே வந்து கொட்டி இருந்தது. ஸோ அதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். பட் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரிஞ்சுது, நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. நிறைய அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் விழுந்து தெரிஞ்சுது. பட் கேமராவில் கேப்சர் பண்ணும்போது அந்தளவுக்கு அது கேப்சர் ஆகலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட். ஒரு கம்மி விலையில் ஒரு செல்ஃப் க்ரூமிங் ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா அது இந்த ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
The next day. இது வந்து அடுத்த நாள் நானும் அப்பாவும் வந்துட்டு ஓட் போடுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். சரியான வெயிலுங்க. கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. சூரிய பகவான் இப்படி சுட்டெரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவி டிராஃபிக் இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். தாம்பரத்துலேயே வந்துட்டு வண்டி போட்டுட்டு ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேன் போகணும் ஓட்க்கு. இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ அதனால ஏன்னா வெயிலில் போக முடியாது அப்படின்ட்டு பார்க் ஸ்டேஷனில் இறங்கி நடக்கும்போது எனக்கு அப்பாடா என்னடா வெயில் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யார் மேலே இருக்க கோவமோ தெரியல, சூரிய பகவான் நம்ம மேலே காட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறமா இது வந்து அங்கே ட்ரிப்ளிகேனில் இருக்க ஒரு முருகன் கோயில், 8ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில் அங்கே இது. ஸோ ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரியோட அப்படியே போனோம். அண்ட் போயிட்டு ஓட் போட்டுட்டு அங்கே நான் சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் திரும்பி வரும்போது இது வந்துட்டு என்னோட ஸ்கூலு, நான் படித்த ஸ்கூலு பார்க்கும்போதே செம்ம ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரி அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் திரும்பி வரும்போது திருப்பதி வெங்கடாச்சலபதி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு மினியேச்சர் கோயில் மாதிரி இங்கே டி நகரில் இருக்குல்ல, அது வழியாக தான் வந்தோம். ஸோ அதனால அதை ஒரு குட்டி கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே வேண்டிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.